வணக்கம். இன்னைக்கு ராயன் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ராயன் படம்னா ரிவ்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரிவ்யூ கிடையாது. ஆல்ரெடி ராயன் படத்தோட ரிவ்யூ நெறைய பேர் குடுத்துட்டாங்க. படம் நல்லாவும் ஓடிட்டு இருக்கு. ஆனா, ராயன் படத்த பத்தி சில அலிகேஷன் வைக்கப்படுது. ராயன் படத்துல சில நல்ல காரியங்கள் இருக்கு. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, முதல்ல தனுஷ் அவர்கள் எந்த அளவுக்கு ஆக்டிங்லயும் சரி, கதையிலயும் சரி, வசனங்கள்லயும் சரி, எந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிருக்காரு, மெச்சூரிட்டியா நமக்கு படத்த குடுத்திருக்காரு அப்படின்றத, இந்த படத்துல நம்ம நெறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண பவர் பாண்டியலயும் சரி, இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள்லயும் சரி, அவரு சமீப காலமா அவர் நடிக்கிற படங்கள்ல எல்லாத்திலயுமே ஒரு சித்தாந்த கருத்த முன்வைக்கிறதும் இருக்கட்டும், சித்தாந்த ரீதியான படங்கள்ல நடிக்கிறதா இருக்கட்டும், அவரோட கம்பேர் பண்ணும்போது, அவரோட சக நடிகர் எல்லாரையுமே முந்தி ஒரு பீஸ்ட் மோட்ல நிக்கிறாரு. ஏன்னா, அவர் நடிச்ச அந்த கருத்துள்ள படங்கள, அவர் நடிச்ச அந்த சித்தாந்த படங்கள, இன்னைக்கு நெனச்சாலும், தளபதி விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, அஜித் அவர்களா இருந்தாலும் சரி, ரஜினி அவர்களா இருந்தாலும் சரி, கமல் சாரா இருந்தாலும் சரி, யாருமே நடிக்க முடியாது. அப்பேற்பட்ட நேரடி சித்தாந்தத்தையே அவரு சொல்லி நடிச்சிருக்காரு. அசுரனா இருக்கட்டும், வட சென்னையா இருக்கட்டும், அது கர்ணனா இருக்கட்டும், மற்ற அதான் சமீப காலமா வர்ற படங்கள் எல்லாம் ஒரு சித்தாந்த ரீதியான படங்கள குடுக்குறாரு. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாவும் இருக்குது அப்படின்றத நம்ம நினைக்கணும். அந்த ரீதியில தான் இவரு டைரக்ட் பண்ணியிருக்கிற எந்த படத்திலயும் சரி, நெறைய வசனங்களும் சரி, நெறைய காட்சிகளும் அது போல வச்சிருக்காரு. சித்தாந்த ரீதியாவும் வச்சிருக்காரு. முதல்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்துரலாம். சிலர் ரொம்ப ஓவர் பில்டப் பண்றாங்க. சிலர் நெறைய அலிகேஷன்ஸ் இந்த படத்து மேல வைக்கிறாங்க. அது ஒண்ணொண்ணா பார்ப்போம். முதல்ல என்ன இந்த விஷயத்துல நல்ல விஷயம் இருக்கு இந்த படத்துல அப்படின்றத பார்ப்போம். அதாவது தமிழ் சினிமா தோன்றுன காலத்துல இருந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, இந்திய சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, அழகு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றத ஒரு கட்டமைப்பா பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வெள்ள வெளேன்னு, செக்க செவேன்னு, தக தக தகன்னு இருந்தா மட்டும் தான், வெள்ள தோல் இருந்தா மட்டும் தான், ஒருத்தர் ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும். இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்ப ஒரு அவங்க எழுதப்படாத ஒரு விதியா அத செஞ்சு வச்சுட்டாங்க. இன்ன வரைக்கும் வெள்ளத்தோல பார்த்தா மட்டும் தான் அந்த ஸ்கிரீன்ல வெள்ளத்தோல பார்த்தா மட்டும் தான் இவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற ஒரு கருத்த விதைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோகள கூட இவர் கலரா செக்கச்செவேன்னு இருந்தா மட்டும் தான் அவரு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த நல்லா விதைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் தமிழ் சினிமாவோட போக்கையே மாத்தி, கருப்பா இருக்கிறது தான் அழகு அப்படின்றத மாத்துனாங்க. ஆனா இருந்தாலும் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே மக்கள் மனசுல இது ஒரு அழுக்கா படிஞ்சிருச்சு. வெள்ளத்தோல் தான் அழகு அப்படின்றது. ஆனா இந்த படத்துல ஒரு டயலாக் வரும். துஷாரா அவர்கள் ஒரு கட்டத்துல தனுஷ் அவர்கள்ட்ட சொல்லுவாரு. என்னன்னா, அவரு மாப்பிள்ளை பார்த்திருப்பாரு இவருக்கு. மாப்பிள்ளை பார்த்திருக்கும்போது, இது துஷாராக்கு தெரிஞ்சு, துஷாரா அவர்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி "நீ எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கியாமே?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா பார்த்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. அப்போ த தனுஷ் அவர்கள் கிட்ட துஷாரா சொல்லுவாங்க, "மாப்பிள்ளை பார்க்கிறதும் தான் பார்க்கிற, நல்ல கருப்பா, அழகா, நல்ல சண்டை செய்ற மாரி ஒரு மாப்பிள்ளைய பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பா, அழகான்னு சொல்ற வார்த்தைய சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும், ஒரு தெளிவு வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும். அந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்பவே பாராட்டலாம். இது போல நெறைய காட்சிகள் இருக்கு. சரி, இப்போ இந்த விமர்சனங்களுக்கான பதிலா வந்துரலாம் நம்ம. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அ ஓவர் பில்டப் குடுக்குறாங்க அப்டின்றாங்க. ஓவர் பில்டப்னா எப்டின்னு நமக்கு தெரியல. அதாவது சின்ன வயசுல அவரோட தங்கச்சிய ஒருத்தன் கைய பிடிச்சு இழுத்தான்னு சொல்லிட்டு 3 பேர சம்பவம் செஞ்சுட்டாரு. சின்ன வயசுலயே. அங்கத்துல ஊர காலி பண்ணிட்டு வரும்போதே ஒருத்தன போட்டு தான் வராரு. இப்போ சின்ன வயசுலயே இத ஆரம்பிச்சுட்டாரு அவரு. சின்ன வயசுல ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் அப்டியே இது அங்க வளர்றாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வளர்றாரு. ஒரு கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஏரியால இருக்கிற ரவுடிங்களா இருக்கட்டும், தாதாவா இருக்கட்டும், அவரோட மத்தியில இவர பத்தி ஒரு டாக் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல அதே அவர பத்தி தெரிஞ்சதுனால தான், அந்த துரைய என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன கூப்ட்டு, "ஏய்! நீ என்ன புதுசா? அவன்கிட்டலாம் வச்சுக்கிற வேல வச்சுக்காத" அப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர பத்தி சின்ன வயசுல இருந்தே தெரியுன்றதுனால தான். அவரு இத செஞ்சுட்டு இவரு மாட்டுனதுனால, துரையே இவர காப்பாத்தி விட்டுருக்காருன்றது தான் அதோட நரேஷன். சரி. இந்த செல்வராகவன் ஓவர் பில்டப் குடுக்குறாரு அப்டின்னா, செல்வராகவன் கூடவே வளர்றவரு. அவர் கூட அவர வளர்க்கும்போது கூடவே இருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் ஏன்னா தனுஷ் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்போதே ஒருத்தர் சொல்லுவாரு இவர்கிட்ட, "இவன பார்த்தா சாதாரண ஆளு மாரி தெரியல" அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ பயங்கரமா வளருவான் அப்டின்னு சொல்லும்போது, செல்வராகவன் சொல்வாரு "அதுக்குள்ள நம்ம அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம்" அப்டின்னு சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, அவன அழிக்கிறத விட,
அவனை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பக்கம், அவனை நம்ம வளர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க தான் அவர் ஒரு மாசான ஒரு ஆளாவே மாத்துறாங்க. அதனாலதான் இவங்க அந்த பில்டப்ப அவருக்கு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு ஒரு சில்லியான இது விமர்சனமாவும் இருக்கு. இவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க அப்படின்றது தெரியல. என்ன எதை இவங்க சொல்றாங்கன்னே தெரியல. இது வந்துட்டு சித்தாந்தத்த பேசுறவங்களே நெறைய சேனல்கள்ல இத பேசுறாங்க. ஒரு கட்டத்துல துஷார் அவர்கள் வந்துட்டு அவன் ரேப் பண்ணிட்டு போயிருவான்றது தெரிய வருது. ரேப் பண்ணிட்டு போயிடுறான். ரேப் பண்ணிட்டு போயிட்டான். என்னவோ திருவிழாக்கு வந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்த வைக்கிறாங்க. அட பாவிங்களா! ஒருத்தன் தன்னை ரேப் பண்ணிட்டா, அந்த பொண்ணு அதாவது முக்காட போட்டு ஒரு மூலையில உக்காந்துரணும் அப்படின்றது தான் உங்களோட சித்தாந்தமா? அது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. சரி அவன் ரேப் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு மிருகம். வலுக்கட்டாயமா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டான். இவ அத நினைச்சு அழுந்துட்டே உக்காந்துட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லாம, அந்த ரேப் பண்ணவன ஸ்கெட்ச் போட்டு அவன கூட்டின்னு வந்து போட்டாங்க. அதே அந்த பொண்ணு கையாலேயே அவன சாவடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு கையாலேயே சாகடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஏன் வருத்தப்பட்டு மூலையில உட்காரணும்? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? என்ன பைத்தியக்காரத்தனமான விமர்சனம் இது? எப்படியாச்சும் இந்த படத்த கவுத்தி ஆகணும். இந்த படத்த ஃபிளாப் ஆக்கணும். இந்த படத்த ஓட விடக்கூடாதுன்றதுனாலயே ஒரு குறிக்கோளா இவங்க வேலை செய்ற மாரி தான் நமக்கு தெரியுது. அதாவது பணத்த வாங்கிட்டு பெய்ட் ரிவ்யூவா பண்ற மாரி தெரியுது நமக்கு. இப்போ ஒரு பொண்ணு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தொட்டுட்டான்னா, அந்த பொண்ணு மூலையில தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து இவங்கள ஏத்துக்கிறாங்களா? அந்த கருத்தை இவங்கள நம்புறாங்களா என்னவோ தெரியல. நாம சொல்றது என்னன்னா, ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான். அவன கொன்னுட்டோம். கொன்னுட்டதுக்கு அப்புறம் நான் ஏன் வருத்தப்பட்டு மூலையில உட்கார்க்கணும்? எனக்கு இன்னும் இருக்குதே. இன்னும் நெறைய பேர கொல்லணுமா இருக்குதே. துரோகம் செஞ்ச அண்ணன கொல்லணும். இன்னும் எதிரி அப்படியே இருக்கான். அவன கொல்லணும். அவன கொன்னாதான் நான் உயிர் வாழ முடியும். ஏன்னா எந்த வழியில இருந்து எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்ப நிம்மதியா வாழவும் முடியாது. எந்த ஊருக்கு போகவும் முடியாது. அப்போ அவன கொல்லணும். அப்ப நான் அழுதுட்டு மூலையில உட்காரணுமா? நான் எந்திரிச்சு நான் நார்மலா வரணுமா? நான் எந்திரிச்சு ஆடணுமா? இது ஒரு சில்லியான ஒரு விமர்சனமா தான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்துட்டு கடைசியில ஒரு டான்ஸ். அது வந்துட்டு யார் என்ன விமர்சனம் பண்ணாலுமே, அந்த டான்ஸோ அந்த இது நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த அந்த சீனே மொத்தமாவே நல்லா இருக்கு. "உசிரே நீதான்" என்ற பாட்டுல இருந்து அப்படியே படம் டேக் அப் ஆவே அப்படியே முடிஞ்சிருதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதையும் இவங்க வந்துட்டு ஏ.ஆர். ரகுமான் தான் படத்த காப்பாத்துனாரு. ஏ.ஆர். ரகுமான் தான் படத்த காப்பாத்துனார்ன்றாங்க. ஏ.ஆர். ரகுமான் மியூசிக் வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது. இல்லன்னு சொல்லல. ஒரு படத்துக்கு மியூசிக்ன்றது மிக, மிக தேவை. மிக, மிக முக்கியம். அதுவும் ரகுமான் சார மாதிரி ஒரு மியூசிக் வந்துட்டு, அது படத்தோட ஆணிவேர்ன்னு சொல்லலாம். ஆனா, அத தவிர்த்து இந்த படத்துல ரசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்றது தான் நமக்கு ஒரு நெருடலான விஷயம். இது பைத்தியக்காரத்தனம். அத வ இந்த படத்த மொக்கையான படம்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்ப தானா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்க படம். அந்த படத்த எப்படியாச்சும் இந்த ஓட்டத்த நிப்பாட்டிறணும் அப்படின்றத ஸ்கெட்ச் போட்டு இவங்க வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம சொல்லணும். நல்ல படங்கள நாம எப்பவுமே ஆதரிப்போம். இன்னொன்னு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த படக்குழுவுக்கே ஒரு விஷயத்த நம்ம வேண்டுகோளா வச்சுக்கிறது என்னன்னா, இந்த அளவுக்கு ரத்தம் தேவையில்லன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய படமா கூட இருக்கு. அப்போ குழந்தைங்களுக்குமான படமா அத நம்ம காட்டணும். ஒரு ஒரு ஃபேமிலில ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சி எப்படி இருக்கணும்? அ அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஒரு விஷயத்த இப்பல்லாம் யாரும் அண்ணன், தம்பிங்க அந்த அளவுக்கு இதா இருக்கிறதில்ல. ஜஸ்ட் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா இம்மீடியட்டா பிரிஞ்சு போயிருவாங்க. முன்பெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அண்ணன், தம்பிங்க இருக்கணும், அக்கா, தங்கச்சிங்க இருக்கணும் அப்படின்றத காட்டுற படமாவும் இருக்கு. ஆனா, நீங்க இந்த அளவுக்கு ரத்தத்த வச்சதுனால, நம்ம அந்த ஒரு நெருடலா இருக்கு. ஒரு ஒரு காட்சியும் அந்த ரத்தத்த பார்க்கும்போது, பிள்ளைங்களுக்கு எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தியேட்டர் கூப்ட்டுன்னு போ முடியாத சூழ்நிலை வந்துருது. அதனால இந்த அளவுக்கு ரத்தத்த தவிர்க்கிறது நல்லதுன்னு தான் நம்மளும் நெனைக்கிறோம். ஆனா, முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய படம் கிடையாது இது. அதாவது சொல்றாங்க இது வந்துட்டு 50, 50 கூட இல்ல. 60, 40 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு ஒரு 70% இந்த படம் ஓகே தான். இந்த படம் நல்லா ஓடட்டும். மேன்மேலும் நல்ல உயரங்கள தொடட்டும். பெய்ட் ரிவ்யூவர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒரு நல்ல படத்த தடுக்கணும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, நல்ல படம் அதுக்கான பப்ளிசிட்டி அதுவே தேடிக்கும் அப்படின்னு சொல்லி தல அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா, நாம இப்படி வர்ற ஓரளவுக்கு நியாயமா வர்ற படங்கள் எல்லாத்தையும் தட்டி, தட்டி, தட்டி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் நல்ல படங்களே வராது. ஓ! மசாலா அங்க தான் இவங்களுக்கு தேவை போல இருக்கு. ராவான படங்கள் எல்லாம் கருத்துள்ள படங்க, இல்ல ஒரு நல்ல
சித்தாந்த ரீதியான படங்கள் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காத போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஸ்டாப் பண்ணிட்டு மசாலா படங்களை எடுக்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் வீடியோ பண்றதுக்கு. நீங்க ஒரு தனுஷ் ஃபேனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க தனுஷ் ஃபேனா இல்லனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அகஸ்டின்.